كريم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மாதாந்த இந்த தர்பியா நிகழ்விலே மகரிப் தொழுகைக்கு பின்னால் நபிகளாரிடத்தில் காணப்பட்ட நற்பண்புகள் தொடர் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காணப்பட்ட நற்பண்புகள் ஒவ்வொன்றாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டு வருகிறது. நாம் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முழு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அப்படி என்கிற செய்தி நாம் எல்லோரும் அறிந்த செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கின்ற காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்த்து ஒரு சமூகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்க வேண்டுமோ எல்லா மனிதர்களும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தலைவராக, அவரை சூழ ஒரு பணக்காரர் இருக்கலாம், ஏழை இருக்கலாம், வெள்ளை இனத்தவர் இருக்கலாம், கருப்பு இனத்தவர் இருக்கலாம், சமூகத்திலே மிக பெரும் அந்தஸ்து படைத்தவர் இருக்கலாம். இப்படி எந்த அடிப்படையில் மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதரை சூழ நிறைய மனிதர்கள் சமூகம் என்கிற அடிப்படையில் எல்லோரும் இருந்தார்கள். எல்லோரையும் பார்க்கலாம். அங்கவீனர்கள் இருந்தார்கள், குறையுள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கிற நேரத்தில் யாருடனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமாக நடந்து கொண்டார்கள் அப்படி என்கிற செய்தியை நமக்கு பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருமுறை அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவரோடு பேசாமல் திரும்பி கொண்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். மக்கா குறைஷிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார், மிக பெரும் தலைவர்களோடு, அஷ்ராஃபுல் கௌமோடு. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருகிறார். யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கற்று தந்தவைகள் இருந்து எங்களுக்கும் கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் அப்படி என்று வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கடுகடுத்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா எப்படி திருத்துகிறான் அப்படி என்றால் அபஸ வ தவல்லா, கடுகடுத்தீர்கள், புறமுதுகு காட்டினீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுவான். அன்ஜாஅஹுல் அஅமா, உங்களிடத்தில் கண் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வந்த நேரத்தில் இப்படி ஒன்று நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்தில் முஆதபா பண்ணிய செய்திகளை எல்லாம், அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சரிப்படுத்திய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் எப்பொழுதெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வருவார் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், வாருங்கள், நல்வரவாகட்டும், உங்களுடைய விடயத்தில் தான் அல்லாஹு தஆலா என்னை நெறிப்படுத்தினான் அப்படி என்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வித்தியாசமான ஒரு மிக பெரும் மிகச் சிறந்த ஒரு தலைவர், எல்லா அஹ்லாக்குகளையும் பூரணப்படுத்திய ஒரு தூதர் என்கிற செய்தி நமக்கு தெரியும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காணப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் நம்மை கவனம் எடுத்து வாழ சொன்ன ஒரு செய்தி பற்றியும் ஒரு நட்பண்பு பற்றி தான் உங்களோடு இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காணப்பட்ட போராட்ட குணம் என்கின்ற ஒரு நட்பண்பு. போராட்ட குணம் அப்படி என்றவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிற நேரத்தில் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்திற்காக போராடினார்கள், எதிரிகளோடு போராடினார்கள். அந்த செய்தியை இந்த இடத்தில் நான் பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காணப்பட்ட சஹாபாக்களிடத்தில் காணப்பட்ட அல் குர்ஆனும் சுன்னாவும் நம்மிடத்தில் வர வேண்டும் அப்படி என்று சொன்ன இன்னொரு போராட்ட குணத்தை பற்றி தான் உங்களோடு இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, காபிர்களை தவிர்த்து ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் போராட்டத்தோடு தான் இந்த உலகத்தில் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை கழியும். நீங்கள் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்து பார்த்தால் மற்றைய காபிர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர் எவ்வளவுதான் சோதனைகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்தாலும் நிராசை அடையாத, துவண்டு போகாத தன்மை ஒரு முஃமினிடத்தில் எப்பொழுதும் இருக்கும். அந்த போராட்ட குணம் எப்படியும் இருக்கும். கடைசியில் எல்லா சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு அல்லாஹ் என்னை பார்த்துக் கொள்வான் என்கிற நம்பிக்கையில் ஒரு முஃமின் அடுத்து விட்டு முன்னோக்கி வைப்பானே ஒழிய ஒரு நாள் நிராசை அடைந்து விட மாட்டான். ஒரு போராட்ட குணம் ஒரு முஃமினுக்கு எப்பொழுதும் இருக்கும். குனூத் என்கின்ற நிராசை அடைகிற தன்மை ஒரு முஃமினுக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ்.
அல்லாஹ்வுக்கு பாவம் செய்கிற விடயத்தில் அத்துமீறிய அடியார்கள் கூட அல்லாஹ்வுடைய அன்பில் நிராசை அடைந்து விட வேண்டாம் அப்படி என்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறார்கள். யா பனி இத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி, என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் யூசுஃபையும் யூசுஃபுடைய சகோதரரையும் தேடி செல்லுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொல்லுகிறார். லா தைஅசு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அன்பில் நீங்கள் ஒரு நாளும் நிராசை அடைந்து விட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் மிக பெரும் உறுதியோடு புறப்படுங்கள். இன்னஹு லா யைஅசு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய அன்பில் நிராசை அடைபவர்கள் இந்த உலகத்தில் காபிர்கள் தான் அப்படி என்கிற செய்தியை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்ன செய்தியை பார்க்கலாம். எனவே ஒரு முஃமினுடைய அடிப்படை குணம் இந்த உலகத்தில் போராட்ட குணம் எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கும். செய்கின்ற தொழிலில், குடும்ப வாழ்க்கையில், அவன் செய்கின்ற இபாதத்தில், ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஒரு மிக பெரும் போராட்ட குணம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டம் இந்த உலகத்தில் ஒரு முஃமினுக்கு மரணிக்கும் வரைக்கும் இருக்கும் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். தஅம்மல்து ஜிஹாதன் நஃப்ஸி, நான் ஒரு போராட்டத்தை என்ன செய்தேன், நன்றாக உற்று நோக்கி பார்த்தேன். அது என்ன போராட்டம் என்றால், நான் ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தோடு எவ்வளவு போராடுகிறேன் அப்படி என்பதை உற்று நோக்கி பார்த்தேன். வெளியில் உள்ள மனிதர்களோடு போராடுவதே கிடையாது, என் உள்ளத்தோடு எந்த அளவு போராட்டம் எனக்கு இருக்கிறது அப்படி என்று உற்று நோக்கி பார்க்கிறேன். ஃபரஐதுஹு அஅதமல் ஜிஹாதி, இந்த உலகத்தில் நான் போராடுகின்ற போராட்டங்களில் மிக பெரும் போராட்டம் என் உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் போராடுவதுதான் அப்படி என்கிற செய்தியை இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு முஃமின் இந்த உலகத்தில் மிக பெரும் போராட்டம், மற்ற எல்லா செய்திகளை விடவும் அவன் போராட வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம் என்னவென்றால் அவனுடைய உள்ளத்தோடு அவன் போராட வேண்டும். இந்த போராட்டம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியம் என்கிற செய்தியை நாங்கள் மிக தெளிவாக நண்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் எதுவரைக்கும் இருக்கும் அப்படி என்றால் மரணிக்கும் வரைக்கும் இருக்கும். அதான் அடிப்படை. மற்றைய போராட்டங்கள், மற்றைய தேடுதல்கள் எல்லாம் உலகத்தில் ஒரு காலத்தில் முடிந்து விடலாம். நீங்கள் உங்கள் உள்ளத்தோடு போராடுகின்ற போராட்டம் உங்களுடைய கடைசி மூச்சு இந்த உலகத்தில் பிரியும் வரைக்கும் நீங்கள் போராடியேதான் ஆக வேண்டும். ஏன் காரணம் என்கிற செய்தியை நான் பின்னால் சொல்லுகிறேன். ஏன் போராட வேண்டும் அப்படி என்கிற காரணத்தை நான் பின்னால் சொல்லுகிறேன். ஒரு முஃமின் இந்த உலகத்திலே ஒரு குறுகிய காலம் தன் உள்ளத்தோடு போராடி விட்டு அவன் நின்றுவிட முடியாது. மரணிக்கும் வரைக்கும் அவன் உள்ளத்தோடு அவன் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற செய்தி. ஏன் தெரியுமா அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நீங்க நன்றாக பாருங்கள் ஏன் இந்த போராட்டம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு சில செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸில் இருந்து சொல்லுகிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டேன், மா மின் பனி ஆதம மௌலூதுன், இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கு பிறக்கின்ற குழந்தையும் இல்லா யமஸ்ஸுஹு ஷைத்தானு ஹீன யூலது, அந்த பிள்ளை பிறக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைக்கு ஷைத்தான் ஒரு தூண்டுதல் தூண்டாமல் இருக்க மாட்டான் அப்படி என்கிறார்கள். இந்த உலகத்தில் எந்த பிள்ளை முதலாவதாக பிறக்கிறதோ பிறக்கிற நேரத்தில் ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதல் அந்த பிள்ளைக்கு இருக்கும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு ஃபயஸ்தஹில்லு ஸாரிஹன் மின் மஸ்ஸி ஷைத்தான், அந்த பிள்ளை பிறக்கிற நேரத்தில் அழுது கொண்டு சத்தமிடுகிற காரணம் என்ன தெரியுமா? மின் மஸ்ஸி ஷைத்தான், ஷைத்தான் வைத்த அந்த தூண்டுதல் தான். ஷைத்தான் அந்த பிள்ளைக்கு கொடுத்த தூண்டுதல் தான் அந்த பிள்ளை பிறக்கிற நேரத்தில் அழுது கொண்டு சத்தமிட்டு கொண்டு பிறக்கிறது என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். கைர மர்யம வப்னஹா, கைர மர்யம வப்னிஹா, மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தவிர அப்படி என்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் ஷைத்தானுடைய அந்த தீண்டுதல்கள் இருக்கவில்லை பிறக்கிற நேரத்தில். அதை தவிர்த்து இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அது அழுத பிள்ளைகளாக பிறக்கின்றன, சத்தமிட்டு கொண்டு பிறக்கின்றன. காரணம் மின் மஸ்ஸி ஷைத்தான், ஷைத்தான் அந்த பிள்ளைகளை அந்த இடத்திலிருந்தே தூண்ட ஆரம்பிக்கிறான் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா இதோடு சேர்த்து ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை ஓதினார். வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரிய்யதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் ஷைத்தானிடத்திலிருந்து நாங்கள் என்ன செய்தோம், பாதுகாத்தோம் அப்படி என்கிற அல் குர்ஆனிய வசனத்தை மோதி காட்டுகிறார். என்னவென்றால், நீங்கள் ஏன் உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் போராட வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த போராட்ட குணம் ஏன் உங்களுடைய உள்ளத்தில் மரணிக்கும் வரைக்கும் இருக்க வேண்டும் என்றால்,
இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கிற நேரத்திலேயே உங்களை வலுகெடுக்கிற ஷைத்தான் உங்களை தூண்ட ஆரம்பிக்கிறான் அப்படி என்பதுதான் அடிப்படை. ஏன் போராட்ட குணம் இருக்க வேண்டும், ஏன் நீங்கள் போராடி கொண்டே உங்களுடைய உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கிற நேரத்திலேயே ஷைத்தான் உங்களை வழிகெடுக்க தூண்டுகிறான். உங்களை அளவைப்பது அந்த ஷைத்தானுடைய தூண்டுதல் தான் அப்படி என்கிற செய்தி நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி பாருங்கள், ஏன் இந்த உலகத்தில் நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும், இந்த போராட்ட குணம் ஒரு முஃமினுக்கு ஏன் உள்ளத்திலே இருக்க வேண்டும் அப்படி என்றால், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறார், நான் குராசான் பகுதியில் இருந்து வருகிறேன், மிக தூரமான ஒரு பகுதியில் இருந்து வருகிறேன். வந்த காரணம் என்னவென்றால், இன்னமா கஸத்து அன் மஸ்அலத்தின் வ இன்னமா சஅல்து அன் மஸ்அலத்தின், உங்களை நாடி நான் வந்ததெல்லாம் ஒரு கேள்வி கேட்பதற்காக வேண்டிதான். ஒரு கேள்விக்கான பதில் தேவை, நான் அவ்வளவு தூரம் இருந்து உங்களை தேடி வருகிறேன் அப்படி என்று விட்டு அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மதா யஜிதுல் அப்து அர்ராஹா, நிம்மதியை ஒரு அடியான் எப்பொழுது பெற்றுக்கொள்வான் அப்படி என்று கேட்கிறார். நான் போராட வேண்டும் ஏன் என்று சொல்கிறேன் அப்படி என்றால், உள்ளம் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் முஃமினுக்கு எப்பொழுது நிம்மதி கிடைக்கும் அப்படி என்கிற செய்தி. நிம்மதி கிடைத்து விட்டால் போராட்டம் உள்ளத்திலே இருக்க மாட்டாது, நிம்மதியாக வாழ்ந்து விடுவார். அப்ப கேட்கிற கேள்வி என்னவென்றால், அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு அடியான் எப்பொழுது நிம்மதி ராகத்தை பெற்றுக் கொள்வான் அப்படி என்று கேட்ட நேரத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், இந்த அவ்வலி கதமின் யதஉஹா ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் எப்பொழுது முதலாவது அவன் கால் பாதத்தை தூக்கி வைக்கிறானோ அப்பொழுதுதான் ஒரு முஃமினுடைய உள்ளம் நிம்மதி அடையும் அப்படி என்கிறார்கள். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்ன விளக்கம் என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற காலம் எல்லாம் உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி என்கிற செய்திதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவது. இப்படித்தான் இந்த உலகத்தில் ஒரு முஃமின் இருப்பான், நிம்மதி அவனுக்கு எல்லா இடத்திலும் கிடைத்து விடாது, போராட்ட குணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி என்கிற செய்தி. இன்னொரு செய்தியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மர்ர அலைஹி பி ஜனாஸத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி ஒரு ஜனாஸா எடுத்து செல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹுன் மின்ஹு அப்படி என்கிறார்கள். ஜனாஸாக்களில் இரண்டு வகை இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால் இரண்டு வகையாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரிக்கிறார்கள். ஒன்று முஸ்தரீஹுன், நிம்மதி அடைந்து செல்கிற ஜனாஸா அப்படி என்கிறார்கள். நான் மேல் சொன்ன ஹதீதுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள், இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய செய்தி எடுத்து பாருங்கள். ஒரு மனிதன் மரணித்ததன் பின்னால் தான் உண்மையான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு தொடங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், முஸ்தரீஹுன், ஒரு ஜனாஸா நிம்மதி அடைகிறது அப்படி என்கிறார்கள். இன்னொரு ஜனாஸாவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் முஸ்தரீஹுன் மின்ஹு, அதில் இருந்து நிம்மதி அடையப்படுகிறது அப்படி என்கிற செய்தியை சொல்கிறார்கள். ஒன்று நிம்மதி அடைகிற ஜனாஸா, இன்னொன்று முஸ்தராஹுன் மின்ஹு, அதில் இருந்து நிம்மதி அடையப்படுகிறது அப்படி என்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே மல் முஸ்தரீஹ் வ மல் முஸ்தராஹு மின்ஹு, நீங்கள் இரண்டு செய்தி சொன்னீர்கள், இரண்டு ஜனாஸாக்களும் எப்படிப்பட்ட ஜனாஸாக்கள் அப்படி என்றவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் அப்துல் முஃமின், அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்த ஒரு அடியான், யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அதாஹா, இந்த உலகத்துடைய கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்து அவன் நிம்மதி அடைந்து செல்கிறான் அப்படி என்கிறார்கள். இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு உள்ளத்தோடு போராடி எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டு வாழ்ந்த ஒரு முஃமினான அடியான் இந்த உலகத்தை விட்டு நிம்மதி அடைந்து என்ன செய்கிறான், ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு செல்லுகிறான் அப்படி என்கிறார்கள். இரண்டாவது யார் தெரியுமா, ஒரு அப்துல் ஃபாஜிர், இந்த உலகத்தில் கெட்டவனாக வாழ்ந்தவன். இந்த உலகத்தில் அவனுக்கு மிக பெரும் சோதனைகள் எல்லாம் கிடைக்கவில்லை. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்கிற கஷ்டம், அல்லாஹ்விற்காக வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்ய வேண்டும் என்கிற அந்த ராகத் இல்லாத தன்மை எல்லாம் அவருக்கு என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. மிகவும் சொகுசாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் கெட்டடியார். அவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது வஷ்ஷஜரு வத்தவாபு, அவனில் இருந்து இந்த உலகமும் இந்த ஊர்களும் மரங்களும் உயிரினங்களும் நிம்மதி அடைகின்றன அப்படி என்றார்கள். ஒருவன் இந்த உலகத்தை விட்டு நிம்மதியாக செல்கிறான். இந்த உலகம் பாரமாக இருந்தது, இந்த உலகத்தில் வாழ்வது கஷ்டமாக இருந்தது. இறைவனுக்காக வாழ்ந்த உள்ளம் என்பது மிக கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டது. எனவே அது மரணிக்கிற நேரத்தில் நிம்மதி அடைகிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொரு அடியான், அவன் போனதால் இந்த உலகம் நிம்மதி அடைகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஷ்ஷஜர் வத்தவாபு, மரங்கள் கூட அவன் போனதால் நிம்மதி அடைகிறது என்றார்கள். உயிரினங்கள் கூட அவன் சென்றதால் நிம்மதி அடைகிறது அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் ஒரு கஷ்டமான போராட்டம் ஒரு முஃமினுக்கு எப்பொழுதும் உள்ளத்தில் இருக்கும். அந்த போராட்டத்தோடு ஒரு முஃமின் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த குணம் நல்ல குணம்.
போராட்ட குணம், உள்ளத்தோடு போராடுகிற போராட்ட குணம் ஒரு முஃமினுக்கு வர வேண்டிய நல்ல பண்புகளில் ஒன்று அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு செய்தி பாருங்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த மனித உள்ளத்தின் தன்மை பற்றி இப்லீஸே ஒரு செய்தி சொன்ன செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லம்மா ஸவ்வரல்லாஹு ஆதம ஃபில் ஜன்னah தரகஹு மா ஷா அல்லாஹு அய்யத்ருகஹு ஃபஜஅல இப்லீஸ் யதீஃபு பிஹி. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சுவர்க்கத்துக்கு நுழைவித்து விட்டான். விரும்பியது போன்று சுவர்க்கத்தில் இருக்கலாம் அப்படி என்ற தடையும் அல்லாஹ் தஆலா விதித்து விட்டான். இப்ப இப்லீஸுக்கு என்ன தேவை அப்படி என்றால் அந்த இடத்தில் தான் மறுக்கிறான். இப்லீஸுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்க வேண்டும். வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்லீஸ் சுற்றி பார்க்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுற்றி பார்க்கிறான். என்புரு மாஹு, எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி என்கிற செய்தி இப்லீஸ் பார்க்கிறான். பார்த்து விட்டு ஃபலம்மா ரஆஹு ஜௌஃப ஃபலம்மா ரஆஹு அஜ்வஃப, அவன் பார்க்கிறான். பார்க்கிற நேரத்தில் உள்ள பகுதியை பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, மனிதர் தானே எப்படி அப்படி என்று பார்க்கிற நேரத்தில் இப்லீஸ் பார்த்தவுடன் அரஃப அன்னஹு خلق خلقا لا يتمالك, அவன் அறிந்து கொண்டான் அல்லாஹு தஆலா ஒரு படைப்பை படைத்து இருக்கிறான். அந்த படைப்பு என்ன தெரியுமா? லா யதமாலக், தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு அப்படி. இப்லீஸ் இப்படித்தான் சுற்றி பார்க்கிறான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை படைத்தவுடன் எப்படி படைப்பு என்று சுற்றி பார்க்கிற நேரத்தில் உள்ள பகுதியை இப்லீஸ் எப்படி அறிந்து கொள்கிறான் தெரியுமா? அன்னஹு خلق خلقا لم يتمالك, அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பை தான் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். உள்ளத்திற்கு அவன் கட்டுப்படுவான். அவன் உள்ளத்தை அவன் கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்கிற பழக்கம் அவனுக்கு இருக்க மாட்டாது. இப்படி ஒரு படைப்பை தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் அப்படி என்கிற செய்தி இப்லீஸே அறிந்து கொண்டான் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஹதீதுகளை எல்லாம் ஏன் நான் சொன்னேன் என்றால், இமாம்களுடைய கூற்றுக்களை எல்லாம் ஏன் இந்த இடத்தில் உங்களுக்கு தகவலாக சொன்னேன் அப்படி என்றால், நம் உள்ளம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவுடனே இப்லீஸ் அறிந்து கொண்டது உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சமூகம் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இப்லீஸுக்கு அது லேசாக அமைந்துவிடும், அந்த உள்ளத்தை வழிகெடுத்து விடுவது. அவர்கள் எவ்வளவுதான் உறுதியாக இருப்பதற்கு முயற்சி செய்தாலும் உங்கள் உள்ளத்தை வழிகெடுத்து விடுவதற்கு இப்லீஸுக்கு இயலும் என்கிற ஒரு நம்பிக்கை இப்லீஸுக்கு அந்த இடத்தில் வந்தது. அப்படி என்றால் இன்னொரு செய்தி அந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்த வருகிறார்கள், அப்படி வளைகிற உள்ளத்தை கட்டுப்படுத்தி போராடி கொண்டு இந்த உலகம் முழுக்க நாம் வாழ வேண்டும் என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் இப்படி இருக்கும். சில நேரங்களில் இவர் இபாதத்துகளோடு வணங்கி தொழுது ஒரு காலம் சென்றவுடன் இவருடைய உள்ளத்தின் ஒரு எண்ணம் வரும், என்ன தெரியுமா? இதற்கு மேலால் என்னை வழிகெடுப்பதற்கு யாரும் முடியாது அப்படி என்கிற எண்ணத்தை ஒரு சிலர் வாழ்வார்கள். அவர் நீண்ட காலம் இபாதத்தோடு இருந்து விடுவார். ஒரு 60-70 வருடங்கள் இபாதத்தோடு வாழ்கிறார். அதற்கு பின்னால் அவருக்கு ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் வந்து, நாம் கொள்கையோடு வாழ்கிறோம், இதற்கு மேல் நமக்கு என்ன தேவை, தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், நோன்பு நோக்கிறோம், நல்லவராக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்கிற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிடும். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் உங்களை வழிகெடுக்க யாராலும் முடியாது என்று. உங்கள் கடைசி மூச்சு உங்களை விட்டு பிரியும் வரைக்கும் இப்லீஸ் உங்களை முயற்சி செய்து கொண்டே இருப்பான் வழிகெடுப்பதற்காக வேண்டி. இதான் இப்லீஸுடைய வேலை. நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், என்ன இதற்கு பின்னால் யாரும் கொள்கையை விட்டும் தூரமாக்க முடியாது, நான் பள்ளிவாசலோடு தான் என் வாழ்க்கையில் கடந்து விடும் அப்படி என்று யோசிக்கலாம். நன்மைதானே சேகரித்து வைத்திருக்கிறேன் அப்படி என்று நீங்கள் யோசிக்கலாம். கடைசி ஒரு நிமிடத்தில் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இப்லீஸ் எந்த வகையில் எல்லாம் சிந்திக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பான் என்கிற செய்தியை மிக ஆழமாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இது முதலாவது பகுதி. நீங்கள் போராட வேண்டும் அப்படி என்பது. உங்கள் போராட்டம் உங்களுடைய உள்ளத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளம் பலவீனமானது, இப்லீஸ் அறிந்து கொண்டால் உங்கள் உள்ளம் பலவீனமானது அப்படி என்பது. எனவே உள்ளத்தோடு போராட வேண்டும். இரண்டாவது ஒரு பகுதி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இப்லீஸ் எப்படிப்பட்டவன் அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவன் விரோதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான், அவன் தெளிவான விரோதி, அவனை தெளிவாக நீங்கள் விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நாளும் நலவு செய்ய மாட்டான். மனிதர்களில் இருக்கக்கூடிய விரோதிகள் சில நேரம் நலவு செய்யலாம் பாவம் பார்த்து. மனிதர்களில் யாரும் உங்களுக்கு எதிரிகள் இருந்தால், விரோதிகள் இருந்தால், உங்களுக்கு அநியாயம் செய்பவர்கள் இருந்தால், ஒரு சில நேரம் பாவம் பார்த்து கூட உங்களுக்கு அவன் நலவு செய்து விடலாம். இப்லீஸ் ஒரு நாளும் ஒரு முஃமினுக்கு நலவு செய்ய மாட்டான். அதான் இப்லீஸ். அல்லாஹ் தஆலா அதனால் தான் தெளிவாக சொன்னான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவன் விரோதியாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அவனோடு ஒரு நாள் நட்பு பாராட்டவோ அவன் செல்கிற செயல்களுக்கு அடிபணியவோ கூடாது அப்படிங்கிற செய்தியை தான் அல்லாஹ் அல் குர்ஆன் நமக்கு உணர்த்துவதை பார்க்கலாம். இன்னும் அவனை புரிந்து கொள்வதற்கு
நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா நூதிய லிஸ்ஸலாத், இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற செய்தி. தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால், அதான் சொல்லப்பட்டால், அது வர ஷைத்தான் அந்த இடத்தில் நிற்கவே மாட்டான், விரண்டோடுவான் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதானுடைய சத்தம் கேட்டால் ஷைத்தானுக்கு அந்த இடத்தில் நிற்க முடியாது. அவன் அந்த சத்தம் கேட்காத தூரம் வரைக்கும் என்ன செய்வான்? ஓடுவான். வலஹு துராத்துன், துராத் அப்படி என்றால் அவன் பின்னால் காற்று போகிற அளவுக்கு என்ன செய்வான்? மிக வேகமாக ஓடுவான். அதானை சகித்துக் கொள்ள முடியாது அவனுக்கு. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், ஹத்தா லா யஸ்மஅ தஅதீன, அந்த அதான் முடியும் வரைக்கும் அவன் ஓடிவிட்டு அதற்கு பின்னால் திரும்பி என்ன செய்வான்? வருவான். அதான் முடிந்தவுடன் ஒரு 15 நிமிடத்தில் இகாமத் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதானுக்கு ஒரு 3 நிமிடம் கழித்தாலும் ஒரு 12 நிமிடத்தில் இகாமத் சொல்லப்பட போகிறது. அந்த 12 நிமிடமும் எப்படி வழிகெடுக்கலாம் என்று மீண்டும் என்ன செய்வான்? பள்ளிவாசலுக்கு ஷைத்தான் வருவான். அதான் சொல்லி அடுத்தது இகாமத் சொன்னவுடன் மீண்டும் ஷைத்தான் என்ன செய்வான்? பள்ளிவாசலை விட்டு விரண்டு ஓடுவான். இகாமத் சொல்லி முடித்து தொழுகை ஆரம்பித்ததன் பின்னால் மீண்டும் என்ன செய்வான்? வந்து ஒரு தொழுகையாளுடைய தொழுகையில் என்ன செய்வான்? வேறு சிந்தனைகளை ஏற்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவன் எந்த அளவுக்கு கச்சிதமாக இருக்கிறான் அப்படி என்றால், சரி அதான் சொன்னவுடன் போய் இகாமத்தெல்லாம் சொல்லி முடித்து வருவோம் அப்படி என்று கூட அவன் யோசிக்கவில்லை. அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் ஒரு நேரம் இருக்கிறது அல்லவா, அந்த நேரத்தில் எவனையாவது வழிகெடுத்து தொழுகைக்கு வராமல் ஆக்கலாமா என்கிற சிந்தனையில் மீண்டும் என்ன செய்வான்? அந்த இடத்திற்கு வருவான். இதான் இப்லீஸ் அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கச்சிதமாக அவன் நடந்து கொள்கிறான் அப்படி என்கிற செய்தியை, மனிதர்களை வழிகெடுப்பதில் எவ்வளவு அவனுக்கு முடியுமோ அவ்வளவு வேலைகளை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் சாதாரணமாக சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடக்கின்ற ஒவ்வொரு கட்டத்தையும் உங்களோடு ஷைத்தான் கடந்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் தூங்க செல்லுகிற நேரத்தில் ஷைத்தான் உங்களோடு என்ன செய்கிறான்? குடரையில் முடிச்சு போடுகிறான். நீங்கள் எழும்புகிற நேரத்தில் துவா ஓதி தொழுது உதவி செய்தால் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது, இல்லை என்றால் முடிச்சு அப்படியே இருக்கிறது. நீங்கள் உணவு உண்ணுகிற நேரத்தில் பிஸ்மி சொல்லாவிட்டால் ஷைத்தான் உங்களோடு சேர்ந்து உண்ணுகிறான். நீங்கள் வீட்டுக்கு வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி வராவிட்டால் ஷைத்தான் உள்ளே என்ன செய்கிறான்? வருகிறான். நீங்கள் கதவை மூடுகிற நேரத்தில் வீட்டில் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி மூடப்படாவிட்டால் ஷைத்தான் என்ன செய்கிறான்? வருகிறான். தொழுகை வீட்டில் இல்லையா, அந்த இடத்தில் ஷைத்தான் இருக்கிறான். அல் குர்ஆன் ஓதப்படவில்லையா, அந்த இடத்தில் ஷைத்தான் இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த செயற்பாடுகளில் உங்களோடு ஷைத்தான் ஊசலாடி கொண்டே இருக்கிறான். நான் கடைசியாக சொன்ன உதாரணம், தொழுகையில் கூட உங்களை நிம்மதியாக ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? இருக்க விட மாட்டான். அதனால்தான் தொழுகிற நேரத்தில் 3ஆ 4ஆ தொழுகிறோம் என்ற சந்தேகம் வருவது, சில நேரம் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதினோமா இல்லையா என்கிற சிந்தனை வருவதும், அத்தஹியாத்தில் சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதுவதும், அதற்கு பின்னால் இல்லை சூரத்தில் ஃபாத்திஹா வந்து விட்டது நிப்பாட்டி விட்டு மீண்டும் அத்தஹியாத்து ஓதுவதும், இப்படியெல்லாம் குழம்புவதும், சில நேரம் முது முறிந்து விட்டதா இல்லையா, பழைய சிந்தனைகள், எல்லா சிந்தனைகளையும் போட்டு குழப்பிக் கொண்டே ஷைத்தான் நிம்மதியாக ஒரு 2 ரக்அத் தொழுகையை கூட ஷைத்தான் விடாமல் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு எதிரியோடு ஒரு முஃமின் எப்படி போராட வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தின் விளக்கம். இப்படி கஷ்டப்பட்டு நம்மளை வழிகெடுக்கிறவனோடு எப்படி நான் போராட வேண்டும்? உங்கள் நேருக்கு நேர் ஒரு மனித எதிரி இருந்தால் யோசித்து பாருங்கள். நாள் கணக்கு இதற்காக வேண்டிய வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், உங்களுக்கு அநியாயம் செய்வதற்கு. அவனோடு எப்படி நடந்து கொள்வீர்கள்? அவனை கண்ணில் கண்டால் கூட எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று யோசிக்கிற நாம், இப்படிப்பட்ட ஒரு ஷைத்தான் எதிரி உங்களோடு இருக்கிறான், சுவர்க்கத்திற்கு தடையாக அமர்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படி என்கிற எதிரியோடு நான் எவ்வளவு பெரிய போராட்டம் செய்ய வேண்டும்? கண்ணுக்கு தெரியாத போராட்டம் அது. அவனையும் கண்ணால் பார்த்தது கிடையாது, என் உள்ளமும் எப்படி உள்ளுக்கு இருக்கிறது என்று நான் பார்த்தது கிடையாது. இரண்டுமே பார்க்காத ஒரு போராட்டம். நாம் மிக கடுமையாக போராட வேண்டும் என்கிற செய்தியை மிக தெளிவாக இந்த ஹதீதுகளில் இருந்து நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? என்னென்ன இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் பாருங்கள், ஷைத்தான் இவனோடு இப்படி போராட வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு படைப்பாக இருக்கிறான், போராட வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா அல் அன்கபூத்துடைய 69வது வசனத்திலே சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா. அல்லாஹு தஆலா சொல்றான், சாதாரணமாக எல்லாம் இந்த உலகத்தில் கிடைத்து விடாது. நிம்மதியாக இருந்து நீங்கள் விரும்பியதை செய்து கொண்டு கஷ்டம் இல்லாமல் அல்லாஹ்வை வணங்கி கொண்டெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்து விட முடியாது, நீங்கள் வாழ்ந்து விட முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, எங்களுடைய விடயத்தில் யார் ஜிஹாது செய்கிறார்கள். எந்த ஜிஹாத் என்றால் வாள் தூக்கி போராடுவதை அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. வல்லதீன ஜாஹது ஃபீனா, எங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு அடிபணிந்து வாழ்வது உள்ளத்தோடு யார் போராட்டம் செய்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு தான் நாங்கள் வைத்திருக்கிற சரியான வழிகளை காட்டுவோம் அப்படி என்கிறார். போராடாமல் அல்லாஹு தஆலா நல்ல வழி காட்ட மாட்டான். சில நேரம் வியாபாரத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பொருளாதாரம் கொட்டலாம். அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்றால் அவனுக்காக உண்மையான வியாபார எண்ணத்தோடு இருந்து போராடினால் தான் சரியான வழி அல்லாஹு தஆலா தருவான். எல்லாவற்றுக்கும் பொருந்தும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா,
எங்களுடைய விடயத்தில் யார் உள்ளத்தோடு போராடி கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறாரோ, ஹராம் ஹலால் கலக்கிற நேரத்தில் ஹராமா எனக்கு வாழ்நாளில் அது தேவையில்லை என்று ஒதுக்குகிறாரோ, அது எவ்வளவுதான் லாபம் வந்தாலும் பரவாயில்லை, இறைவனுக்காக என் உள்ளத்தோடு போராடுகிறேன், என் உள்ளம் சொல்லும் சில நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்று, ஒரு தடவை எடுக்கலாம் அப்படி என்று, சில நேரத்தில் வியாக்கியானம் எல்லாம் சொல்லும், நாம் செய்வதற்கு தானே கூலி வருகிறது அப்படி என்பார்கள். இப்படியெல்லாம் எல்லா வியாக்கியானங்களோடும் என் உள்ளத்தோடு போராடி கொண்டிருந்தால் சுபலனா, அவர்களுக்கு எங்களுடைய சரியான வழியை காட்டிக் கொடுப்போம் அப்படி என்று அல்லாஹு தாலா சூரா அல் அன்கபூத்திலே சொல்வதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே போராடினால்தான் இந்த உலகத்தில் வெற்றியான வாழ்க்கை கிடைக்கும். எல்லாவற்றிலும் தான் ஒரு முஸ்லிமுக்கு எல்லாவற்றிலும் போராடினால்தான் சரியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படி என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு செய்தி பாருங்கள், அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகிற நேரத்தில் நிறைய இடங்களில் அல் குர்ஆனில் சொல்லுவான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் அப்படி என்பான். ஷைத்தானை பின்பற்ற வேண்டாம் அப்படி என்று கூட சொல்ல மாட்டான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் அப்படி என்கிற வசனம் தான் அல்லாஹு தஆலா பயன்படுத்துறான். குதுவாத், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை. தஃப்சீர் சொல்லக்கூடிய, இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், குதுவாத் என்பது சில வழிகள், கொஞ்ச வழிகள், நிறைய வழிகள் எல்லாம் கிடையாது, நிறைய அடிச்சுவடுகள் ஷைத்தானுக்கு கிடையாது. குதுவாத் என்பது கொஞ்சமான அடிச்சுவடுகள் தான் இருக்கிறது. அப்படி என்றால் விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவைகள் இந்த உலகத்தில் குறைவு, அல்லாஹ் நமக்கு அனுமதியாக தந்தவைகள் இந்த உலகத்தில் அதிகம். சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஹுவல்லதீ ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றும் உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறான், இந்த பூமியில் உள்ள எல்லாமே உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். ஹராமாக்கப்பட்டவைகள் இந்த உலகத்தில் குறைவிலும் குறைவு, அனுமதிக்கப்பட்டவைகள் தான் இந்த உலகத்தில் அதிகத்திலும் அதிகம். ஆனால் ஷைத்தான் அனுமதிக்கப்பட்டவைகள் எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு அந்த கொஞ்சம் எது ஹராமோ அதன் பக்கம் தான் உங்களை வழிகாட்டுவான் அப்படிங்கிற விளக்கத்தை எடுக்கலாம். அந்த கொஞ்சத்தின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டாம், உங்களுக்கு நிறைய இருக்கிறது, அதை மாற்றீடாக எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மாற்றீடு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. விபச்சாரமா, திருமணத்தை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. வட்டியா, வியாபாரத்தை இஸ்லாம் உங்களுக்கு தான், எல்லாவற்றுக்கும் மாற்றீடை இஸ்லாம் தந்திருக்கிறது. பாவத்திற்கு, அந்த பாவத்தின் பக்கம் விழாமல் உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாம் மாற்றீடுகள் தந்திருக்கிறது. எனவே அது குறைவு, அனுமதிக்கப்பட்டவைகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு விளக்கம். இன்னும் சில அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஃபுத்துவாத் அப்படி என்பது என்னவென்றால், ஷைத்தான் நேரடியாக உங்களுக்கு பாவத்தின் பக்கம் அடிகாட்ட மாட்டான். முதல் அந்த பாவத்தை செய்து விடு அப்படின்னு சொல்ல மாட்டான், மது அருந்து அப்படின்னு ஷைத்தான் ஒரு நாளும் சொல்ல மாட்டான். ஷைத்தான் சில படித்தரங்களை வைத்திருப்பான். முதல் கால் வைக்க வைப்பான், அதற்கு பின்னால் நீங்கள் அதற்குள் விழுந்து விடுவீர்கள். எனவே அவன் தருகிற முதல் எண்ணத்தில் கூட காலை நீங்கள் வைத்து விட வேண்டாம் அப்படி என்றுதான் இதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம் அப்படி என்கிற செய்தியை நிறைய அறிஞர்கள் சொல்வதை பார்க்கலாம். பாவத்திற்கு அப்படித்தான் ஷைத்தான் வழிகாட்டுவான். ஷைத்தான் நேரடியாக நீ கொலை செய்து விட அப்படின்னு சொல்ல மாட்டான். கொலை செய்வதற்கு முதல் அவர் மீது வெறுப்பு வர வேண்டும், நீ வெறு அப்படி என்பான். அவனை பத்தி புறம் பேச வைப்பான், அவனை பத்தி கோல் பேச வைப்பான், அவனோடு சண்டையிட வைப்பான். இப்படி எல்லாம் சேர்த்து வைத்து கடைசியில் கொலைக்கு வந்து சேர்ப்பான். அவன் காட்டி இருக்கிற வழி முதலாவது வழியில் தான். நிறைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய சமூகத்தில் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய வாலிபர்களாக இருக்கலாம், நிறைய பேராக இருக்கலாம், அவர்கள் தொடங்கியது ஒரு சிறிய புள்ளியில் தான். மிக பெரும் போதை பழக்கத்திற்கு முதலாவது அவர்கள் ஒரு நாளும் இருந்திருக்க மாட்டார்கள். தொடங்கியது ஒரு சிறிய புள்ளியில். ஷைத்தான் முதல் புள்ளியில் கால் வைக்க வைத்திருப்பான், வைத்து விட்டு அவன் சென்று விடுவான். அதற்கு பின்னால் வாழ்க்கை முழுக்க அதற்கு என்ன செய்வார், அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிற செய்திகளை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்படி ஷைத்தான் அவனுடைய அடிச்சுவடுகளை நமக்கு தருகிற நேரத்தில் இரண்டு வகையில் தரலாம் அப்படி என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். முதல் வகை எப்படி என்றால், ஹலாலை காட்டி ஹராத்தின் பக்கம் அழைத்து செல்வான். ஷைத்தானுடைய ஹுத்துவாத்துகளில் ஒன்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹலால் தான் முதலாவது காட்டப்படும், அதன் முடிவு கடைசியில் ஹராமாக போய் நிற்கும் அப்படி என்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக இதற்கு உதாரணம் சொல்லி காட்டினார்கள். ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். நிறைய தடவை நாம் கேள்விப்பட்ட செய்தி. முதலாவதாக உள்ளத்தில் கேள்வி வரும், மன் ஹலக ஹாதா, இதை படைத்தவர் யார் என்கிற கேள்வி வரும். இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்ல, பிழை இல்லை. இந்த மலையை அல்லது இந்த கடலை படைத்தவன் யார் என்று கேள்வி கேட்டு அல்லாஹ் என்று பதில் சொல்வதில் ஏதும் பிழை இருக்கிறதா? அது ஹராம் கிடையாது, ஆகுமான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபி சொல்கிறார், இன்னொரு நேரத்தில் இதை படைத்தது யார், அதை படைத்தது யார், கடைசியாக மன் ஹலக் அல்லாஹ், அல்லாஹ்வை படைத்தது யார் என்கிற கேள்வி வருகிறது. ஷைத்தான் முதல் ரூட் எடுப்பது சரியான கேள்வியின் பக்கம். அந்த ரூட்டினால் வந்து கடைசியில் உங்களை சேர்த்து விடுவது அல்லாஹ்வை படைத்தது யார், அல்லாஹ்வை படைத்தது யார் என்று ஒரு முஃமினுக்கு கேள்வி வந்தால் அது மிக பெரும்
அவசரமாக அல்லாஹ் ஷைத்தானிடத்தில் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் தேடி மீண்டு விட வேண்டும். எனவே ஷைத்தான் முதலாவது வைத்த புள்ளி ஆகும் தானே, இந்த கடலை படைத்தது யார் கேளு அப்படி என்பார். இரண்டாவது கேள்வி, மூன்றாவது கேள்வி கேட்டுக்கொண்டு கடைசியில் யோசிப்பார் அல்லாஹ்வை படைத்தது யார் அப்படி என்பார். இதெல்லாம் அல்லாஹ் படைத்தான் என்றால் அல்லாஹ்வை படைத்தது யார் அப்படி என்பார். இந்த உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கே இருந்தான்? இது சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு சில நேரம் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். எனக்கு மட்டுமில்ல, உங்களுக்கும் நிறைய பேருக்கு சில நேரம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் சில கேள்விகள் வரும். அல்லாஹு தாலா எப்படி இந்த கடலை படைத்தான்? 6 நாட்களில் உலகத்தை படைத்தான் என்றால் எப்படி படைத்தான்? அல்லாஹு தாலா அரிசிக்கு மேல் இருக்கிறான் என்றால் எப்படி இருக்கிறான்? உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கே இருந்தான்? இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் வருகிறதா அப்படி என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள். இது பற்றிய அறிவு உங்களிடத்தில் கிடையாது. யாருக்குமே இதை பற்றிய அறிவு கிடையாது. எந்த ஒருவருக்கும் அறிவு இல்லாத ஒரு செய்தி உங்களுக்கு கேள்வியாக வருகிறது என்றால் அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நகர்ந்து விடாதீர்கள் அடுத்த பக்கம். இன்னொரு வெற்றி வைத்தீர்கள் அப்படி என்றால் நீங்கள் வழிகேட்டில் விட ஆரம்பிப்பீர்கள். எனவே அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இது எனக்கு தேவையான அறிவு கிடையாது. ஷைத்தானிடத்தில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி எண்ணங்கள் உங்களுக்கு வந்தால் அவசரமாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிடுங்கள். இது ஷைத்தான் கொண்டு வந்த சிந்தனை அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஷைத்தானுடைய குத்துவாத்துகள். இன்னொன்று, பாவத்தை சிறியதிலிருந்து ஆரம்பிக்க வைப்பான். இந்த 2 வழியிலும் ஷைத்தான் உங்களை என்ன செய்வான்? வழி கெடுக்க முயற்சி செய்வான். எனவே இதில் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இது நமது பலவீனம் அப்படி என்பது. இன்னொரு செய்தி பாருங்கள், ஷைத்தான் எப்பொழுதும் சிந்திக்க தடையாக அமைவான். நீங்கள் பாவம் செய்கிற நேரத்தில் சரியாக சிந்திக்கவே மாட்டீர்கள். நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பாவம் செய்ய மனசு வந்தவுடன் அது அவசரமாக செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை தான் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருந்து சிந்திப்பதற்கான வழியை ஷைத்தான் உங்களுக்கு தரவே மாட்டான். நிதானமாக சிந்திக்க வைக்கிற பழக்கம் ஷைத்தானுக்கு கிடையாது. ஒரு பாவம் செய்கிற எண்ணம் வருகிறதா, எவ்வளவு அவசரமாக அதை செய்து முடித்து விட வேண்டும், அவ்வளவு அவசரமாக செய்து முடித்து விட வேண்டும். ஷைத்தான் அதற்கு உங்களுக்கு உந்து சக்திகளை தந்து கொண்டே இருப்பார். முடித்தவுடன் கவலை வரும். ஷைத்தான் உங்களோடு இருக்க மாட்டான். செய்யும் வரைக்கும் உங்களோடு இருப்பான், அதற்கு வழிகாட்டுவான். முடித்தவுடன் ஒரு கை சேதம் கொண்டு வரும், அநியாயமாக செய்து விட்டேன் அப்படின்னு. சில நேரம் அவசரப்பட்டு பேசுவோம், பேசிவிட்டு அநியாயமாக பேசிவிட்டோமா என்று யோசிப்போம். சில நேரத்தில் வாய்க்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் கண்டு நின்ற மாதிரி என்ன செய்து விடுவோம், பேசி விடுவோம். பேசி எல்லாம் முடித்ததன் பின்னால் தான் ஒரு சிந்தனை வரும், அவசியம் இல்லாமல் பேசிவிட்டோமே, இவ்வளவு நாளும் நல்லவனாக இருந்தோம், எப்படி நம்ம நினைத்திருப்பார் அப்படி என்கிற கை சேதம் பின்னால் வரும். ஏன் கை சேதம் பின்னால் வருகிறது என்றால் ஷைத்தான் உங்கள் கூட இல்லை. உங்களை சிந்திக்க விடாமல் கொஞ்ச நேரம் உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து உங்களை என்ன செய்து விடுவான்? பாவம் செய்ய வைத்து விடுவான். ஷைத்தான் சிந்தனைக்கு தடையாக அமைவான். எனவே ஒரு செய்தி உங்களுடைய உள்ளத்திற்கு வருது, அதை பேசுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஷைத்தான் உங்களை ஆக்கிரமிக்க முடியாது. உங்களை சிந்திக்க வைக்காமல் பாவம் செய்ய வைப்பதுதான் ஷைத்தானுடைய யுக்தி. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய இகாதத்துல் லஹ்ஃபான் அப்படி என்கிற ஒரு கிதாப், அழகான கிதாப், மின் மசாயிதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அறுவடைகளில் இருந்து உள்ளத்தை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு, ஷைத்தானுடைய அந்த அறுவடைகளில் இருந்து உள்ளத்தை எப்படி பாதுகாப்பது, தாக்குதல்களில் இருந்து எப்படி உள்ளத்தை பாதுகாப்பது அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதுகிற நேரத்தில் ஒரு செய்தி சொல்கிறார், உன் உள்ளத்திற்கு என்ன எண்ணங்கள் வந்தாலும், அது பேசுவதாக இருந்தாலும், நீ செய்கிற செயற்பாடுகளாக இருந்தாலும், 2 கேள்விகளை அந்த உள்ளத்திற்கு நீ கொடு. அப்படி பழக்கும் உள்ளத்தை. ஒன்று, லிம, எதற்காக வேண்டி இதை செய்கிறேன் அப்படி என்கிற கேள்வியை கொடு உள்ளத்துக்கு. இரண்டாவது, கைஃப, எப்படி செய்கிறேன் அப்படி என்கிற கேள்வியையும் கொடு. 2க்கும் சரியான நியாயமான பதில் உனக்கு மார்க்க ஒளியில் கிடைத்தால் அதை முன்னெடு, இல்லை என்றால் விட்டுவிடு. இந்த 2 கேள்விக்கும் சரியான பதில் கிடைத்தால், எதற்காக செய்கிறேன், இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது, சிந்தித்தால் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் போராடுங்கள் உள்ளத்தோடு. அவசரப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் வழிகேட்டில் சென்று விடுவீர்கள். கொஞ்சம் போராடினால் நாங்கள் உங்களுக்கான வழியை காட்டுவோம் அப்படி என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், மிக தெளிவாக சொல்வதை பார்க்கலாம். அடுத்தது, எப்பொழுதும் ஷைத்தானுடைய ஒரு சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், நல்ல விடயங்களை பாரமாக காட்டுவான், பாவங்களை சர்வசாதாரணமாக காட்டுவான். அது ஷைத்தானுடைய பழக்கம். தொழுவது மிக கஷ்டம், எல்லோருக்கும் தான். சில நேரம் நம்மளே பேசிக்கொள்ள மகரிப் முடித்தவுடன் இன்னும் அவசரமாக இஷா வருகிறதே அப்படி என்று. சில நேரம் தூங்குகிற நேரத்தில் அசர் தொழுகை மிக கடினமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சஹாபாக்களை பற்றி ஒரு செய்தி சொல்வார்கள். எதிரிகள் சஹாபாக்களை எப்பொழுது தாக்கலாம் அப்படி என்கிற கேள்வி வந்தவுடன் எதிரிகள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அவர்களுக்கு ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை என்றால், அஹப்பு இலைஹிம் மின் அவுலாதிஹிம், அவர்களுடைய பிள்ளைகளை விட அவர்களுக்கு நேசமான ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையில் இருக்கிற நேரத்தில் அவர்களை நாம் என்ன செய்யலாம், எதிர்க்கலாம் அப்படி என்பார்கள். அசர் தொழுகை,
அல்ல அது எல்லோருக்கும் கடினமான ஒரு தொழுகை. சில நேரம் மனது பாரமாக என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனம் சொல்லுகிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், அது அல்லாஹ்வை பயப்படாதவர்களுக்கு பாரமாக இருக்கும், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு அது பாரம் இல்லாமல் இருக்கும் அப்படி என்கிறார். அது பாரமாக மிக பெரும் பாரமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவார். எனவே உங்களுக்கு நல்ல விடயங்கள் பாரமாக இருந்து கெட்ட விடயங்கள் உங்களுக்கு மிக சுலபமாக, அது உள்ளத்திற்கு பாரமே தருவதில்லை அப்படி என்றால் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. நீங்கள் மிக பெரும் போராட்டம் உங்கள் உள்ளத்தோடு செய்ய வேண்டும். உள்ளத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்கிற பகுதியை என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி இருக்கிறது. சில நேரம் திரும்பி இருக்கும், பாவங்கள் செய்து இந்த பாவத்தின் பக்கம் இதற்கு பின்னால் நான் செல்லக்கூடாது அப்படி என்கிற எண்ணத்தோடு மிக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு சில நேரம் காலங்கள் கழியும். ஷைத்தானுடைய இன்னொரு வேலை இருக்கிறது, கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். நடந்து முடிஞ்ச செய்திகள், நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் திரும்ப திரும்ப உங்களுடைய மண்டைக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பார். நீங்கள் எதில் பலவீனமானவர் என்று உங்களை அவன் என்ன செய்து அடையாளம் கண்டு விடுவான். உதாரணமாக, நீங்கள் மொபைல் போன் பாவிப்பதில் பலவீனமானவர் என்றால், சரி இதற்கு பின்னால் நான் குறிப்பிட்ட நேரத்திற்கு தான் பாவிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து விட்டீர்கள். சினிமா பார்ப்பதில் நீங்கள் அடிமை, கஷ்டம், விட முடியாது அப்படி என்றால் சரி விட்டு விட்டீர்கள். இதற்கு பின்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி பார்க்க மாட்டேன் அப்படி என்றால் நீங்கள் பலவீனமும் அதில் தான். நீங்கள் விட்டவுடன் நீங்கள் பாருங்கள், அது சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களை சுத்தி வந்து கொண்டே இருக்கும். புறம் பேசக்கூடாது, இதற்கு பின்னால் யாரை பற்றியும் எதுவும் பேசக்கூடாது அப்படி என்றால் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் எல்லா கதையும் அன்றுதான் உங்களுக்கு வந்து என்ன செய்வார்கள்? சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஷைத்தான் அதை விட மாட்டான். நாம் அவசரமாக ஒரு நாளில் திருந்தி விடலாம் அப்படி என்று சென்றால் ஒரு நாள் முடியாது. உங்களை ஷைத்தான் அப்படி திருந்து விடவும் மாட்டான். அதனால் தான் சிறந்த போராட்டம் மரணம் வரைக்கும் இருக்கும். எப்பொழுது சுவர்க்கத்தில் கால் வைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த போராட்டம் என்ன செய்யும்? உங்களுக்கு நிற்கும் அப்படி என்கிற செய்தி அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஷைத்தான் கடந்த எண்ணங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். இப்ப இந்த இடத்தில் உட்காருகிற நேரத்தில் கூட சில செய்திகள் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு செய்தி மண்டைக்குள் ஓடாமல் இருக்கவே சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கும். பயான் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள், ஒரு பக்கம் பயான் ஓடிக்கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் போகும், கெட்ட சிந்தனைகள் போகும், நல்லது நடக்கலாம் அப்படி என்று ஒரு சிந்தனை வரும். இந்த பயானை கேட்டவுடன் இதற்கு பின்னால் நாம் உள்ளத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை ஒரு பக்கம் போகும். அப்படியே கீழால் செய்தால் இன்னொரு சிந்தனை தன்னை கட்டுப்படுத்தி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற சிந்தனை கீழால் வரும். அதற்கு பின்னால் இன்னும் ஷைத்தான் சிந்தனையை கொண்டு எல்லா பயானும் இப்படித்தானே கேட்கிறேன், அதற்கு பின்னால் இப்படி மாறுகிறதான எல்லா சிந்தனைகளையும் ஷைத்தான் உள்ளத்தில் போட்டுக்கொண்டே இருப்பான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? தேவையில்லாத சிந்தனைகளை ஓட விட்டு விடுங்க, அது ஓடி முடியட்டும். தேவையான சிந்தனைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத சிந்தனைகளை பிடிக்க தொடங்கினீர்கள் அப்படி என்றால், அதை பிடித்து சிந்திக்க தொடங்கினீர்கள் அப்படி என்றால் அடுத்தது ஷைத்தான் உங்களை வழிகாட்டின் பக்கம் கொண்டு போவான். ஒரு சினிமா பார்த்து விட்டீர்கள், அந்த சிந்தனையை உள்ளத்திற்கு கொண்டு வரேன் அப்படி என்றால் அதை நிதானமாக ஓட விடுங்கள். அந்த இடத்தில் நிப்பாட்டி சிந்தித்தால் தவறு கிடையாது தானே அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தால் அதில் உள்ள நல்ல செய்திகள் என்றால் அந்த கெட்ட செய்திகளை நல்ல செய்திகளாக உங்களுக்கு காட்டி இன்னொரு சினிமாவின் பக்கம் என்ன செய்வான்? உங்களை ஆர்வம் ஊட்டுவான். எனவே ஷைத்தான் கடந்த காலங்களை ஞாபகம் ஊட்டுவது அவன் தருகின்ற மிக மோசமான ஒரு பழக்கம். அதனால்தான் இப்னு கைம் ஒரு அழகிய செய்தி சொன்னார், கழிந்தவைகளை விட்டு விடுங்கள், அது கனவாக நினைத்து விட்டு விடுங்கள். கழிந்தவைகளை கனவாக நினைத்து விட்டு விடுங்கள். எதிர்காலத்தையும் நீங்கள் சிந்திக்க தேவையில்லை, என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நான் எப்படி வாழ்கிறேன் அப்படி என்பதை மட்டும் கவனியுங்கள், நிம்மதியாக வாழ்க்கை கழியும் அப்படி என்கிற செய்தியை இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்னொரு செய்தி, இன்னும் 2 செய்திகளோடு முடித்துக் கொள்கிறேன். ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்கு இன்னொரு செய்தி என்ன செய்வான் என்றால் நல்ல விடயங்களை கேட்காமல் ஆக்குவான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஷைத்தான் வைக்கிற முதலாவது அடிச்சுவடு என்னவென்றால் நல்லதை கேட்கவே ஷைத்தான் உங்களை விடமாட்டான். உதாரணம் பார்த்தால் இந்த இடத்தில் நல்லதை கேட்காமல் இருக்கிறவர்கள் தான் அதிகம், நல்லதை கேட்பவர்கள் குறைவிலும் குறைவு. அது ஷைத்தானுடைய முதல் கட்டம். நல்ல விடயங்களை கேட்டால் சிந்திக்க தொடங்குவான், சிந்தித்தால் திருந்துவான், திருந்தினால் நல்லவனாகுவான், அவனுடைய வேலை பாழாகிவிடும். எனவே கேட்காமலாக்கினால் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. நல்லதை கேட்டால் தானே இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது சிந்திக்க மனிதன் தொடங்குவான். சிந்தித்தால் திருந்த வாய்ப்பு அல்லாஹு தாலா கொடுப்பானே. எனவே சிந்திக்க வாய்ப்பு இல்லாமலாக்குவது, அவனை கேட்காமலாக்குவது என்கிற செய்தியை ஷைத்தான் நிறைய அந்த வேலைகளை உங்களுக்கு செய்து கொண்டு என்ன செய்வான் இருப்பான். மக்கா குறைஷிகள் கூட வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், மக்காவில் உள்ள காபிர்களுக்கு, குறைஷிகளுக்கு மற்ற குறைஷி காபிர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனை கேட்காதீர்கள் அப்படி என்றார்கள். கேட்டால் பிரச்சனை. வல்கவு ஃபீஹி, அல் குர்ஆனை முஹம்மது ஓதுகிற நேரத்தில் நீங்கள் எல்லாம் கூச்சல் எடுங்கள்.
இரண்டாவது கேட்டு விடக்கூடாது. கேட்டால் அல்லக்கும் தகலிபூன், உங்களை அவர்கள் மிகைத்து விடுவார்கள், நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு விடுவீர்கள். எனவே ஷைத்தான் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் நல்ல விடயங்களை கேட்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், நல்வழிப்பட வேண்டும். கேட்காமல் இருந்தோம் என்றால் அந்த இடத்தில் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம் அப்படி என்கிற செய்தி மிக ஆழமாக என்ன செய்து கொள்ளுங்கள், உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு செய்தி நான் சொல்லிக் கொள்கிறேன். மனதிலே ஒரு விதமான திருப்தியை வைத்துக் கொள்ளாதீர்கள். நான் நல்லவன் அப்படி என்கிற எண்ணத்தோடு நமக்கு கீழால் தான் மற்ற எல்லாரும் அப்படி என்கிற சிந்தனை ஒரு நாளும் உள்ளத்தில் வைத்து விடாதீர்கள். அப்படி ஒரு சிந்தனையில் வாழ்ந்து விடாதீர்கள். ஷைத்தான் அப்படிப்பட்ட சிந்தனையை தருவான். கொஞ்சம் இபாதத் செய்தவுடன் நீங்கள் தான் இபாதத்தில் நல்லவர் அப்படி என்கிற சிந்தனை, அதனாலே அழிந்து போவார். அவர் 5 நேரம் தொழுதவுடன் என்னை தொழுகையில் அடிக்க யாரும் இல்லை என்கிற சிந்தனை வரும். அதற்கு பின்னால் அவருடைய பார்வைகள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதவர்கள் அப்படி என்கிற ஒரு சிந்தனை அவருக்கு என்ன செய்து வந்துவிடும். அவன் எல்லாம் பாவி, நான் நல்லவன் அப்படி என்கிற ஒரு சிந்தனை அவருக்கு வரத் தொடங்கிடும். எனவே உங்களை நீங்கள் பலா துசக்கு அன்புசக்கும், உங்களை நீங்கள் தஸ்கியா பண்ணிக் கொள்ளாதீர்கள். நாங்கள் நல்லவர்கள், மற்றவர்கள் கீழ்த்தனமானவர்கள் அப்படி என்கிற சிந்தனை இந்த உலகத்தில் மிக மோசமான சிந்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், இன்னொரு சகோதரனை மோசமானவன் அப்படி என்று எண்ணுவது இருக்கிறது மிக கேவலமான குணம். அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லவில்லை. அல் இன்சானு லைஸ பிகமால் லைஸ பிகாமில், மனிதர்கள் யாரும் பூரணம் கிடையாது. ஒரு பூரணமான 100% பெர்ஃபெக்டான ஒருவரை இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் காட்ட முடியாது. எல்லோரும் குறையுள்ளவர்கள். எனவே அந்த எண்ணத்தோடு உள்ளத்தில் வாழுங்கள். உங்களை மிஞ்சி அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள். சில நேரம் நீங்கள் செய்கின்ற நன்மை உங்களுடைய சுவர்க்கத்தின் பக்கமே இட்டு செல்லும். உங்களுக்கும் சுவர்க்கத்திற்கும் ஒரு முலம் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏடு முந்தும் நீங்கள் நரகத்தில் விழுந்து விடுவீர்கள். நரகத்துக்கான அமலை செய்து சில மனிதனை பார்க்கிற நேரத்தில் பாவத்தில் தான் இருக்கிறான் என்கிற முடிவெடுப்பீர்கள். அல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொன்னார்கள், அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு முலம் தான் இடைவெளி இருக்கும். அவன் நரகத்தில் வீழ்வதற்கு அல்லாஹ்வுடைய வேதம் முந்தும், அல்லாஹ்வுடைய ஏடு முந்தும். அவன் சுவர்க்கத்திற்கான அமலை செய்வான், சுவர்க்கத்திற்கு நுழைவான். இதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல மனிதராக வாழ்கிற நேரத்தில் நீங்கள் நல்லவராக வாழ்கிறீர்கள் அப்படி என்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்துக்கு வரும். அந்த நேரத்திலும் உங்களுடைய உள்ளத்தோடு என்ன செய்யுங்கள், போராடுங்கள். நிச்சயம் சரியான வழி அல்லாஹு தஆலா உங்களுக்கு காட்டுவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அல்லாஹ் எல்லா வழியும் உங்களுக்கு மிக தெளிவான வழிகளை எங்களிடமிருந்து நாங்கள் காட்டுகிறோம் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகள், இந்த செய்திகளை உள்ளத்தில் பெரும் தகவல்கள் தான். அல்லாஹ் அல் குர்ஆனிய வசனங்களும் ஹதீதுகளும் இப்படி இருக்கிறது, இப்படி ஒரு விரோதி இருக்கிறார், நாங்கள் உள்ளத்தோடு கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்க வேண்டும். இந்த போராட்டத்தின் விளைவுதான் கடைசியில் நிம்மதி ஒன்று கிடைக்கும் சுவர்க்கத்தில் அப்படி என்கிற செய்தியை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பேச்சுக்களையும் நடைகளையும் மெட்டுக்களையும் எதையும் சிந்தித்து உள்ளத்தோடு போராடி உள்ளத்திற்கு கட்டுப்பட்டு விடாமல் அதை அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நேர்பட்ட வழியில் பயணிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கடைசியாக நினைத்தவுடன் மாறிவிட முடியாது. பேசி முடித்தவுடன் நானும் மாறி நீங்களும் மாறி நாளைக்கு எல்லோரும் நல்லவர்களாகி இதற்கு பின்னால் கெட்டவர்களே இல்லாமல், இந்த பயம் கெட்டவர்கள் யாரும் இதற்கு பின்னால் எந்த பாவமும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் இதுவரைக்கும் செய்த பாவத்தை எல்லாம் விட்டு விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீங்கள் விடுவீர்கள், ஷைத்தான் மீண்டும் கொண்டு வருவான். நீங்கள் விடுவீர்கள், ஷைத்தான் மீண்டும் கொண்டு வருவான். எனவே நிராசை அடைந்து விடாதீர்கள். போராடி கொண்டே உள்ளத்தோடு இருங்கள். அந்த போராட்டத்துக்கு வல்லவன் ரப்புல் ஆலமீன் வெற்றி தருவான். நான் நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறேன். சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய உள்ளத்தோடு 20-30 வருடங்கள் நான் போராடி இருக்கேன் ஒரு செய்தியை தேடி என் உள்ளத்துக்கு பழக்கப்படுத்துவதற்கு. என் உள்ளத்தை ஒரு செய்திக்கு பழக்கப்படுத்துவதற்கு ஒரு 20-30 வருடங்கள் என் உள்ளத்தை நான் கஷ்டப்பட்டு பழக்கப்படுத்தி கொண்டே இருந்தேன் அப்படி என்றார்கள். இப்ப பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்டார்கள், 20-30 வருடம் கஷ்டப்பட்டு கிடைக்காத ஒன்று என்ன? நமது பாசையில் அப்படித்தான் கேட்போம். ஒருத்தன் 20 வருடம் கஷ்டப்படுகிறான் ஒன்றுக்காக என்றால் கிடைக்காமல் இருக்குமா அப்படின்னு, என்ன அப்படி என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த அறிஞர் சொல்கிறார், அஸ்ஸம்து அம்மாலா யஅனீனி, எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் அமைதியாக இருப்பதற்கு என் உள்ளத்தை பழக்கப்படுத்துகிறேன், இதுவரைக்கும் பழகவில்லை அப்படிங்கிறார். எனக்கு தேவையில்லாத விடயத்தில் என் வாயை போட்டு பேசி எல்லாவற்றையும் சொதப்புகிற பழக்கம் இருக்கிறது அல்லவா, இந்த பழக்கத்தை என் உள்ளத்திற்கு வந்து விடாதே அப்படி என்று நான் பழக்கப்படுத்திக் கொண்டு 20 வருடமாக முயற்சி செய்கிறேன். என் உள்ளம் இதுவரைக்கும் என்ன செய்யவில்லை. அதற்கு பழக்கப்படுத்த போராட்டம் நடந்து கொண்டு, இதெல்லாம் சின்ன விடயங்கள் நமது பார்வையில். இதற்கெல்லாம் போராடி கொண்டு அறிஞர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள். அந்த போராட்டமும் 20-30 வருடங்கள் தாண்டி சென்று இருக்கிறது. நீங்கள் சிந்தியுங்கள், இதுவரைக்கும் என் போராட்டம் என் உள்ளத்தோடு, என் உள்ளத்தை எப்பொழுதாவது கவனித்திருக்கிறேனா? என்ன நிலைமையில் இருக்கிறது, எப்படி மாறுகிறது, என்ன நடக்கிறது, என்னென்ன சிந்தனை வருகிறது, இதுவெல்லாம் சரியா, உள்ளம் சரியாக இருக்கிறதா? வெற்றி அங்குதான் இருக்கிறது. இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், அல்லாஹு தஆலா சொல்றார், நல்ல உள்ளத்தோடு யார் வருகிறார்களோ,
சலீமான ஈடேற்றமான உள்ளத்தோடு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் சுவர்க்கம் நுழைய வாய்ப்பு இருக்கிறது. உதுகுலுஹா பிஸ்ஸலாம், சாந்தியோடு நீங்கள் சுவர்க்கத்திற்குள் நுழையுங்கள், நிம்மதியாக சுவர்க்கத்திற்குள் நுழையுங்கள் அப்படிங்கிற வசனம் எல்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே சிந்தியுங்கள், சிந்தனையை கொண்டு வாருங்கள். அல்லாஹு தஆலா லஹுல் குலூபுல் லா யஃகஹூன பிஹா, உள்ளங்கள் இருக்கின்றவர்கள் சிந்திக்க மறக்கிறார்கள் அப்படிங்க. சிந்தியுங்கள், வாழ்க்கையை யோசியுங்கள், உள்ளத்திற்கு கட்டுப்படாதீர்கள், ஷைத்தானோடு போராடுங்கள். அந்த போராட்டம் மரணம் வரைக்கும் உங்களோடு இருந்து கொண்டே இருக்கும். போராடி வெற்றி பெற்று ஷைத்தானிடத்தில் மரணியுங்கள். நிச்சயம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னது போன்று சுவர்க்கத்தினுடைய பாதம் வைக்கிற நேரத்தில் ராஹத்தான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா அதைத்தான் நமக்கு வாக்களிக்கிறான். எனவே நல்ல முறையில் வாழ்ந்து இந்த போராட்ட குணத்தை எவ்வளவு எல்லாம் போராட்டம் காட்டுகிறோம், இந்த உள்ளத்தோடு போராடுங்கள். அந்த உள்ளத்தோடு தோற்காமல் வாழ்வதற்கு பழகுங்கள். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா தகப்பல்.